சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி தனது பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாகவும் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தின் பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சு தொழில்களை பாதுகாப்பதே தனது வாழ்நாள் லட்சியம் என்று குறிப்பிட்ட ராஜேந்திர பாலாஜி 210 தொகுதிகளில் வென்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தன்னம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சரி செய்ய வேண்டும், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சொன்னால் அதிமுக வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்ற கேட்டிராந்திர பாலாஜி எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள், இரட்டை சின்னத்திலே வாக்குகளை சேகரிங்கள். திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி வருவார்கள், பொய்யான வதந்திகளை சொல்வார்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.